லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போது இணைந்து படம் பண்ணுவார்கள் என ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கூலி திரைப்படம் அமைஞ்சது. இந்த படத்தில் ரஜினிகாந்தோடு இணைந்து நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் அனைவரும் சர்ப்ரைஸ் தரும் வகையில் அமீர்கான் இந்த படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கூலி திரைப்படத்தை திரையில காண ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த நிலையில தான் கூலி திரைப்படம் எப்படி வந்திருக்கு, படம் எப்படி இருக்கு என்பது குறித்து தகவல்கள் வெளியாகி இருந்தது. கூலி திரைப்படத்துடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் பேட்டி அளிச்சிருந்தார். இந்த பேட்டியில் கூலி திரைப்படம் குறித்து பேசிய அவர், படத்தின் முதல் பாதி எமோஷனல் டிராமாவாக இருக்கும் என்றும், இடைவேளை காட்சியில் ரஜினியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் என்றும், அதன் பின்பு முழுக்க ஆக்ஷன் தான் என சொல்லியிருக்காரு. மேலும் கூலி திரைப்படத்தை சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்துருக்காரு. படத்தை பார்த்துவிட்டு எனக்கு இன்னொரு தளபதி கொடுங்க, நீங்கள் தளபதி கொடுத்துருக்கீங்க லோகேஷ் என மிகவும் மகிழ்ச்சியோட லோகேஷை கட்டிப்பிடித்து பாராட்டியிருக்காராம். ரஜினிகாந்தோட இந்த முதல் விமர்சனம் படத்தின் மீதான இருந்த எதிர்பார்ப்பை இன்னும் இரட்டிப்பு ஆக்கியிருக்கு. மேலும் கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஜூலை 29ஆம் தேதி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏற்கனவே வந்த 2 பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். முதல் பாடலான சிட்டுக்கு வைப் பாடல் உண்மையிலே ரசிகர்களுக்கு வைப்பை கிளப்பி இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து 2வது பாடல் மோனிகா சிக்கிடிச்சுமா. இந்த பாட்டு பூஜா ஆக்டே நடனமாடி இருந்தாங்க. ஷௌபின் ஷாக்கர் கூட சேர்ந்து நடனமாடி இருந்தார். பூஜா ஆக்டே ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, இந்த பாட்டின் மூலமாக ஷௌபின் ஷாக்கருடைய ரீச் ரொம்ப லெவலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் இந்த கூலி திரைப்படத்தோட ட்ரெய்லரை விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. கூடவே எக்ஸ்ட்ரா தகவல் என்னன்னா, இந்த படம் எல்சியூவில் வருமான்றது தான் இப்போ ரசிகர்களோட பெரும் கேள்வியாக இருந்திருக்கு. ஆனால் ஆரம்பத்திலே இந்த படம் மாஸ்டர் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் சொல்லிட்டாரு. மேலும் இல்லைனா புதுசாக ஆர்சியூ கான்செப்ட், ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கான்செப்ட்லையாச்சும் வருமா என எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சர்ப்ரைஸ் கேமியோஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. லியோ படத்தில் சொதப்பின மாதிரி இந்த படத்தில் சொதப்ப மாட்டேன் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் வேலைகளை இந்த படத்துக்காக தொடங்கிட்டார். தொடர்ந்து வரப்போகிற இந்த 30 நாட்களுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னுமே இந்த படம் ரிலீஸ் ஆக 30 நாட்கள் தான் இருக்குது என ஸ்பெஷல் போஸ்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா படக்குழு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கூலி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு திருவிழாவாக இருக்கும். அனைத்து ரசிகர்களுக்கும் மட்டும் இல்லாமல் பொது ஜனங்களுக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் என ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.